வணக்கம் மாணவர்களே. 7ஆம் வகுப்பு அறிவியல நம்ம வந்து ஹெல்த் அண்ட் ஹைஜீன் அப்படிங்கிறது இந்த யூனிட் தான் நம்ம பார்த்துருந்தோம். அதாவது உடல்நலமும் சுகாதாரமும் அப்படிங்கிறது இந்த யூனிட். ஓகே. இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னு லேசா ரீகால் பண்ணிட்டு நம்ம இந்த கிளாஸ்க்குள்ள போகலாம். ஓகே. லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம இந்த ஹெல்த்னா என்ன, அதோட டெஃபினிஷன் என்ன அப்படிங்கிற பார்த்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைஜீன் நம்ம ஏன் அப்படி ஒழுங்கா இருக்கணும், அதாவது நம்ம வந்து நம்மளுக்கு நோய் வரக்கூடாது. கரெக்டா? நோய் வர்றதுக்காண்டி நம்ம வாழ்றோம் இல்ல இல்ல. அப்ப அந்த நோய் வராம இருக்கிறதுக்கு என்ன மாதிரி தடுப்பு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூனிட் 6ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஹெல்த் அண்ட் ஹைஜீன்ல. ஓகே. அப்புறம் இது போக அந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷனா பார்த்துட்டு இது போக நம்ம என்ன பார்த்தோம்னா பற்களை எப்படி பாதுகாக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். ரைட்டா? பற்கள், நம்மளுடைய டேக்கிங் கேர் ஆஃப் டீத். அப்போ பற்கள்ல வந்து நம்மளுக்கு வந்து சில விதமான நோய்கள் வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். கரெக்டா? என்னெல்லாம் சொல்லியிருந்தோம்? கேர் ஆஃப் த டீத்ல, பற்களை பாதுகாக்கிறதுல நம்ம அதை பார்த்தோம்ல, ஞாபகம் இருக்கா? பாக்டீரியா இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம பற்கள்ல ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணும். ஒரு காமன் டிசீஸ் பார்த்தீங்கன்னா டூத் டிகே, பற் சிதைவு அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படிதானே இது? அப்போ பேட்டரியா என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஒரு ஹார்ம்ஃபுல்லான ஒரு ஆசிட்டை நம்ம டீத்தில் ப்ரொடியூஸ் பண்ணிடும். அதனால அந்த டீத் வந்து அந்த பல்லு வந்து சிதைஞ்சிரும், ஒரு அமிலத்தை சுரந்துரும் அந்த பாக்டீரியா. அதனாலதான் நம்மகிட்ட என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு மட்டும் வந்து ஒரு நாளைக்கு வந்து 2 தடவை பல் தேய்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தது ப்ளீடிங் கம்ஸ், அதாவது ஈறுகள்ல ப்ளீடிங் கம்ஸ். கம்ஸ்னா ஈறுகள், அதுல கசிவு, ரத்த கசிவு, ஈறுகள்ல ரத்த கசிவு அப்படின்னு சொல்லிட்டு. இது எதனால வருதுன்னா நம்ம உடம்புல வந்து ஒரு புவர் ஹைஜீனா இருக்கிறது, நம்ம அந்த அளவுக்கு ஒரு சுகாதாரமா இல்லாத நிலையை காமிக்கி. லேக் ஆஃப் விட்டமின் சி, விட்டமின் சி உடம்புல குறையா இருந்ததுன்னா, விட்டமின் விட்டமின் சி அப்படின்னு பார்த்தோம்னா விட்டமின் சி குறையா இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா ப்ளீடிங் கம்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்? நம்ம அந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் சாப்பிடணும், ஆரஞ்சு அப்படிலாம் சாப்பிடணும், எலுமிச்சை அப்படிலாம் சாப்பிடணும்னு சொல்லியிருந்தோம். அதெல்லாம் விட்டமின்ஸ் அதிகமா இருக்கும். அப்படிதானே? ரைட். ஓகே. இதே மாதிரி நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஐஸ் அப்படின்னு பார்க்கோம். கேர் ஆஃப் த ஐஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். கண்களை பாதுகாக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தானே? தே ஆர் எசென்சியல் ஃபார் எவ்ரி திங் வி டூ. கரெக்டா? நம்ம பண்ணக்கூடிய அத்தனைக்குமே எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இதுதான் கண்ணு தான். ஏன்னா நம்ம பார்க்குறோம்ல, இயற்கை காட்சிகளை பார்க்குறோம், சினிமா காட்சிகளை பார்க்குறோம், நம்ம நண்பர்களை பார்க்குறோம், அம்மா அப்பா பார்க்குறோம், எல்லாம் பார்க்குறோம். அப்போ நமக்கு வந்து கண்ணு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம நடக்கக்கூடிய பாதையே வந்து கண்ணு தெரியறதுனால தான் நம்ம பார்க்க முடியுது. அப்படிதான். அப்போ இதுல வரக்கூடிய நோய்கள் அப்படிங்கிறது அதை ப்ரிவென்ட் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வரக்கூடிய இதுல ஒரு நோயில பார்த்தீங்கன்னா நைட் பிளைண்ட்னஸ். இது அதாவது மாலைக்கண் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த இதை வச்சு காமெடியா எல்லாம் சொல்லுவாங்க. மாலைக்கண் சாயந்தரம் 6 மணிக்கு மேல அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது வந்து ஒரு சன்லைட் கம்மியா ஆனதுக்கு அப்புறம் வரக்கூடியதான். அதனால 6 மணினா டக்குன்னு அலாரம் அடிச்ச உடனே நம்ம கண்ணு போவதில்ல. அது லைட்டிங் கம்மியான உடனே நமக்கு அப்படி வருது. அதனால நைட் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நைட், ஏன்னா நைட்னா நமக்கு லைட் கம்மியாகுது இல்ல, ரைட்டா? அதனால நம்மளால லோ லைட்ல பார்க்க முடியாத ஒரு இதா மாறுதுதான் இந்த நைட் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது ஏன் சார் வருது? நைட் பிளைண்ட்ஸ், மாலைக்கண் நோய் ஏன் சார் வருதுன்னா உடம்புல விட்டமின் ஏ கம்மியாறனால, விட்டமின் ஏ கம்மியாறனால நமக்கு வந்து இது வருது. அப்ப கண்டிப்பா ப்ரிவென்ட் பண்ணா நீங்க கேரட்ஸ், அப்புறம் பச்சை காய்கறிகள், கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் அதிகமா சாப்பிட்டீங்கன்னா விட்டமின் ஏவை கொஞ்சம் உடம்புல இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். லைக் அதனால நைட் பிளைண்ட்னஸ் வராது. ஓகே. அனதர் ஐ ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா கான்ஜுகிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இது இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, பிங் ஐ அப்படின்னு சொல்லிட்டு. பிங் ஐ இதுக்கு. சரியா? அதாவது தமிழ்ல பாத்தீங்கன்னா இளம் சிவப்பு கண் நோய். ஏன்னா பிங்க் ஐனா நமக்கு சிவப்பு, ரெட் இல்லாம கொஞ்சம் இளம் சிவப்பு கண் நோய் அப்படிம்பாங்க. இது ஏன் வருதுன்னா இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ப்ராப்ளம். இதுல நம்ம கண்ணில் வரக்கூடிய ஒன் ஆஃப் த ப்ராப்ளம். அப்ப இதையும் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா சரியா நம்ம வந்து பண்ணணும். இது ஒரு கண்ணில் ஏற்படக்கூடிய ஒரு அலர்ச்சி, ஒரு ஒரு அலர்ச்சி அப்படின்னா நம்ம அலர்ஜி அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போம்ல, அதே மாதிரி ஒரு மிகவும்
தொற்றக்கூடிய ஒரு அலர்ச்சி ஆகும். இந்த கண்ணில் வரக்கூடிய ஒரு இது நோய். சரியா? ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணணும். அப்போ கண்ணை வந்து நீட்டாக வச்சுக்கணும். நிறைய இந்த செல்ஃபோனு, டிவி, அந்த லைட்லாம் ரொம்ப படக்கூடாது. இதெல்லாம் நம்ம வந்து இது பண்ணணும். ஓகே, ரைட். இதே மாதிரி இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது பாக்டீரியா. பாக்டீரியாவால வரக்கூடிய டிசீஸ், அதாவது பாக்டீரியல் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. டிசீசஸ் பை பாக்டீரியா அல்லது பாக்டீரியல் டிசீசஸ் அப்படின்னு சொல்லலாம். இது அதாவது தமிழ்ல பாத்தீங்கன்னா பாக்டீரியாவால் ஏற்படும் நோய்கள். தமிழ்ல இப்ப தமிழ்ல எழுதாட்டாலும் உங்களுக்கு புரிஞ்சிரும். ஏன்னா அதையும் எழுதிட்டு இருந்தா நம்ம டைம் ரொம்ப கன்சியூம் ஆகும். பட் உங்களுக்கு புரியும். அண்ட் இங்கிலீஷ்ல நீங்க பேரலா படிக்கிற ரொம்ப ரொம்ப நல்லது வார்த்தைகள்லாம். சரியா? ஸோ இது என்னன்னா பாக்டீரியாவால வரக்கூடிய டிசீஸ். அதெல்லாம் என்ன சார்? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டியூபர்குலோசிஸ். இதை சொன்னா தெரியாது, ஆனா டிபின்னு சொன்னா தெரியும். டிபி தமிழ்ல காச நோய் அப்படிம்பாங்க. இதை தமிழ்ல எழுதுறேன், காச நோய். இது ரொம்ப ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு டிசீஸ். நம்மளுடைய லங்ஸை பாதிக்கும். லங்ஸ்னா தெரியும், நுரையீரலை பாதிக்கும். சரியா? என்ன மாதிரி பாக்டீரியா சார்? பாக்டீரியான்னு சொல்லிட்டீங்க, இப்ப என்ன மாதிரி பாக்டீரியா சார்? அந்த பாக்டீரியோட நேம் எழுதுறேன். மைக்கோ பாக்டீரியம் டியூபர்குலே அப்படிங்கிற இந்த இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு லாஸ்ட் 10 மினிட்ஸ் வந்து டெஸ்ட், எம்சிக்யூ டெஸ்ட். இந்த யூனிட் தான். இந்த யூனிட் ஆல்ரெடி மேக்ஸிமம் பார்த்தாச்சு. இன்னைக்கு பார்த்துட்டு ஒரு டெஸ்ட் வச்சுக்கலாம். ஏன்னா டெஸ்ட் வச்சாதான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல வந்து அடுத்த எக்ஸாமுக்கு வந்து அடுத்த வாரத்தில் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். தமிழ்ல பார்த்தீங்கன்னா மைக்கோ பாக்டீரியம் டியூபர் குலே. மைக்கோ பாக்டீரியம் டியூபர் குலே. இது எதனால வரும்னா ஏர் வழியா வருவாங்க. ஸ்ப்ரெட் த்ரூ த ஏர். ஒரு ஒரு இன்ஃபெக்டடான பர்சன் அவங்க தும்மும் போது, இருமும் போது, அதனால அந்த பாக்டீரியா வெளியில வந்து ஏர் மூலயமா பரவி வரக்கூடியது. சரியா? ஏர் மூலயமா பரவும். அப்போ ரொம்ப டேஞ்சரா இருக்கதான் போகுது. அப்படின்னா நம்ம டக்குனு யாருக்கு இருக்குன்னு தெரியாது. நம்ம ஒரு காசு. அதனாலதான் சில டைம் பாத்தீங்கன்னா ஆஸ்பத்திரியில வந்து இந்த மாஸ்க் எல்லாம் போட்டு போங்க, கையை நல்லா வாஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஏன்னா இன்ஃபெக்டட் பர்சன் இருப்பாங்க. அவங்க அது நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. தும்முறது டக்குன்னு ஒருத்தர் வாராரு பக்கத்துல வாரான்னு சொல்லிட்டு நம்ம தும்மாம இருக்க முடியுமா? இருமாம இருக்க முடியுமா? முடியாது. அப்படிதான். பட் நம்ம கையை வச்சு கொஞ்சம் மறைக்கலாம், கச்சிப்பு வச்சு மறைக்கலாம். பட் இருந்தாலும் அப்படி வர்றதுனால, தும்முறதுனால ஏர் மூலியமா மற்றவங்களுக்கும் பரவுது. டியூபர் கல்சிஸ் காச நோய் அப்படின்னு சொல்லிட்டு இது பாக்டீரியாவால பரவக்கூடியது. அடுத்து பார்க்கறது காலரா. இந்த வார்த்தை நம்ம ஆல்ரெடி எல்லாமே நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்போம். பட் எப்படி, என்ன மாதிரி அப்படிங்கறத பார்க்க போறோம். காலரா தமிழ் பாத்தீங்கன்னா காலரா தான். இதுல இந்த காலராவை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியம் எதுன்னு பாத்தீங்கன்னா விப்ரியோ காலரே அப்படிங்கிறது. விப்ரியோ காலரே அப்படிங்கிற இந்த வைரஸ் தான். சாரி, இந்த பாக்டீரியா தான். சரியா? பாக்டீரியம் நேம்னா விப்ரியோ காலரே. தமிழ்ல உள்ளவங்களுக்கு அந்த ஸ்லாங் புரியுது இல்ல? விப்ரியோ காலரே. இது எது மூலயமா பரவுது சொன்னா அசுத்தமான உணவு, அதாவது கண்டாமினேட்டட் ஃபுட் அடிப்பாங்க. அப்ப வெளியில சாப்பிடுறவங்க கொஞ்சம் யோசிச்சே சாப்பிடணும். பிளாட்ஃபார்ம் கடையெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடுவோம். ஆனா டேஞ்சர்ஸ் தான். கண்டாமினேட் ஃபுட், அசுத்தமான ஃபுட்டு. நீர், நீர் வாட்டர், அசுத்தமான நீரை நம்ம வந்து குடிக்கிறோம் அப்படின்னா காலரா வரும். அதனாலதான் அந்த இது ரொம்ப இது பண்ணணும். சரியா? தண்ணியை வந்து சுட வச்சு குடிக்கணும். ஃபுட்டை வந்து ஒரு மூடி வச்சிருக்க ஃபுட்டை சாப்பிடணும். ஃப்ரெஷ்ஷான ஃபுட்டை சாப்பிடணும். தெருவில் இந்த பைக்கு காரு போற இடத்துல பிளாட்பார கடையில போட்டிருப்பாங்க. டேஸ்டா இருக்கும், அந்த ஸ்மெல்லாம் நல்லா இருக்கும். பட் காலரா கொண்டு வச்சிரும். ஸோ அது வந்து ரொம்ப பார்க்கணும். அப்ப இந்த காலரா வந்ததுன்னா என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப வயிற்றுப்போக்கு அதிகமா இருக்கும். வாமிட் வந்துட்டே இருக்கும். உடம்புல நீரிழப்பு, டீஹைட்ரேஷன் சொல்லுவாங்க, அதெல்லாம் நடந்துரும். உடம்புல நீரிழப்பு வந்துன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். நமக்கு வந்து உடனே உடல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த ஒரு அது அந்த உடம்புல உள்ள அந்த சக்தியே போன மாதிரி இருக்கும். ஏன்னா நீர் உடம்புல இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு ஒரு ஒரு ஸ்டாமினாவே இருக்கும். உடம்புல நீர் போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் உடம்புலாம் சுருங்கி ஒரு மாதிரி உடம்புலாம் போட்டு போட்டு மாதிரி வந்து சம்திங் நம்மளுக்கு அது பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கும். அப்போ நம்மளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? அந்த நீரை நம்ம பாதுகாக்கணும். உடம்புல உள்ள நீரை பாதுகாக்கணும்னா இந்த மாதிரி ஒரு பாக்டீரியாவோ வைரஸோ உடம்புல புகுந்துடக்கூடாது. புகுந்து இந்த மாதிரி வேலையை காட்டிடக்கூடாது. அதுக்கு நம்ம தான் ப்ரிவெண்டா இருக்கணும்.
நம்ம தான் தற்காத்து கொள்ளணும். கரெக்டா? ரைட். இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா டைபாய்டு பார்க்கலாம். இதையும் நீங்க கேள்விப்பட்ட வார்த்தை தான், டைபாய்டு. தமிழ்லையும் டைபாய்டு தான், டைபாய்டு. இதுவும் இன்னொரு பாக்டீரியா. அந்த பாக்டீரியா பேர் பாத்தீங்கன்னா சால்மோனல்லா டைபி அப்படிம்பாங்க. சால்மோனல்லா டைபி, தமிழ்லையும் அதே தான், சால்மோனல்லா டைபி. இதுவும் எப்படின்னா கண்டாமினேட் ஃபுட்டு அண்ட் வாட்டர்னால தான் வரப்போகுது. சரியா? அசுத்தமான நீராலையும் உணவாலையும் தான் வருது. இது என்ன பண்ணும்னா ஹை ஃபீவரை கொண்டு விட்டுரும். டைபாய்டு காய்ச்சல் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப ஹை ஃபீவரை கொண்டு விட்டுரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய அடி வயிறுல தடிப்பு தடிப்பு ரேஷஸ் மாதிரி வந்துடும். நம்மளோட அப்டாமன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அடி வயிறுன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த அடி வயிறுல பாத்தீங்கன்னா தடிப்பு தடிப்புகளா வந்துடும். ரேஷஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்துடும் அடி வயிறுல. இது வந்து டைபாய்டு வந்தானா அதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்னு 2 லைன் சொல்லியிருக்காங்க. அதனால இதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, ரைட். எப்படி பாக்டீரியா பார்த்தோமோ, இப்போ அடுத்து என்ன பார்க்கணும்? வைரல், அதாவது வைரஸ் டிசீசஸ். வைரல் டிசீசஸ் போடலாமா? இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாக்டீரியாவால வரக்கூடியது வைரல் டிசீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த யூனிட்டே ஒரு கவர் ஆயிரும். எக்ஸாமுக்கு கொஞ்சம் கான்ஃபிடண்டாவே போகலாம். நீங்க என்ன ரீட் பண்ணீங்கன்னா முடிஞ்சுது. அவ்வளோ நல்லா கான்ஃபிடண்டா இருக்கும். ஸோ சம் ஆஃப் த டிசீஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். காஸ் பை வைரஸஸ். சரியா? நமக்கு வந்து வைரஸ்களால என்ன மாதிரி நோய்கள் வருங்கிறத பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெப்படைட்டிஸ். தமிழ்ல பார்த்தீங்கன்னா மஞ்சக்காமாலை அப்படின்னு சொல்லுவாங்க. மருந்தே இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்க, பட் இருக்கு. இருக்கும். சரியா? எங்க ஊர் பக்கத்துல கூட வெளியில ஒரு போர்டுல எழுதி போட்டிருப்பாங்க, இங்கு மஞ்சள் காமாலைக்கு மருந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிப்பாங்க. ரொம்ப ரேரா தான் அதெல்லாம் கிடைக்கும். சரியா? ஹெப்படைட்டிஸ் அப்படிங்கிற மஞ்சள் காமாலை. ஸோ திஸ் வைரல் இன்ஃபெக்ஷன் அட்டாக்ஸ் அ லிவர். லிவர்னா கல்லீரல் அப்படின்னு பேரு. அந்த கல்லீரலை இது அட்டாக் பண்ணிடும். இந்த வைரஸ் இந்த உடம்புல இந்த வைரஸ் கல்லீரலை போய் அட்டாக் பண்ணிடும். இந்த ஹெப்படைட்டிஸ் வைரஸ், அதாவது நம்ம சொல்றோம்ல ஹெப்படைட்டிஸ் வைரஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. அதாவது ஏ, பி, சி, டி அண்ட் இன்னு இத்தனை வகைகள் இருக்கு. இவ்வளவுதான். எஃப் இசட் வரைக்கும் போடுறது கிடையாது, இ வரைக்கும் தான். சரியா? ஹெப்படைட்டிஸ் ஏ, பி, சி, டி, இ வரைக்கும் இருக்கு. இதுவும் எதனால சார் வருதுன்னா இதே மாதிரி அசுத்தமான நீர்னால வருது. அதுக்கப்புறம் இந்த நோய் அஃபெக்ட் ஆயிருப்பாங்கல்ல, அவங்களோட ரத்தம் மூலயமா வருது அப்படிங்கிறாங்க. சரியா? சில இது வந்து எப்படின்னா கண்டாமினேட் வாட்டரால வருது. சில இது பாத்தீங்கன்னா அந்த ஒரு பாதிக்கப்பட்ட ரத்தம் அவங்களுடைய ரத்தத்து மூலயமாவும் வருது அப்படிங்கிறதையும், மற்றவர்களோட ரத்தம் மூலமும் பரவுது. ரொம்ப டேஞ்சரஸ் தானே? இப்ப தண்ணி ரொம்ப இம்பார்ட்டன்ட். தண்ணியை நீங்க இன்னைக்கு ஒரு குப்பையை தூக்கி தண்ணியில போடுறீங்கன்னா யோசிச்சு பாத்துக்கோங்க அதோட விளைவுகள் எப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ரைட். ஏன்னா நிறைய பேர் அப்படிதான் பண்ணுவாங்க ஊருக்குள்ள. என்னதான் படிச்சாலும் திருப்பி திருப்பி அதான் பண்ணுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சிக்கன் பாக்ஸ் அப்படிங்கிற சின்னம்மை அப்படின்னு சொல்லிட்டு. சின்னம்மை இது ஒரு காமனான, அதே நேரத்துல ஒரு கொஞ்சம் கொடூரமான ஒரு நோயினே சொல்லலாம். சைல்டுஹுட் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிறுவர்களுக்கு அவங்களுக்குலாம் அடிக்கடி ஏன்னா நோய் சக்தி அவங்களுக்கு கம்மியா இருக்கணும். அதனால பொதுவான அப்புறம் ஒரு ஒரு ஈஸியா தொற்றக்கூடிய ஒரு நோய் இது வந்து இந்த சிக்கன் பாக்ஸ், சின்னம்மை அப்படின்னு சொல்லிட்டு அஹ், இது சொல்லுவாங்க. அஹ், இது இந்த நோய்க்கு அப்படி சொல்லுவாங்க. ஓகே, இதுக்கு ஒரு வைரஸ் கண்டிப்பா காரணமா இருக்கு. அந்த வைரஸ் பேர் எழுதலாமா? வேரிசெல்லா ஜோஸ்டர் வைரஸ். தமிழ் அதான், வாரிசெல்லா ஜோஸ்டர் வைரஸ். ஸோ இதை மட்டும் எழுதிக்கிட்டா ஃபுல்லா எழுதிடவா? ஜோஸ்டர் வைரஸ் அப்படின்னு. எதுக்கு? சிக்கன் பாக்ஸ், சின்னம்மை உண்டான அந்த வைரஸ் நேம நாம எழுதியிருக்கோம். இது எது வழியா வருதுன்னா வழக்கம் போல ஏர் மூலியமா வருது. க்ளோஸ் கான்டாக்ட்னால வருது மற்றவங்களோட அந்த. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்டே சொல்லி தொற்று நோயின்னு சொல்லியாச்சு. அப்போ தொற்றக்கூடியது
தொடனால வரலாம், இல்ல அவங்க இருமுனால அந்த காத்துல பரவலாம், ஏர்னால வரலாம். இதுல எல்லாமே அவங்க சொல்றாங்க. சரியா? சோ அது வந்த பிறகு என்ன ஆகும்னா உடம்புலலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹை ஃபீவரா இருக்கும். அங்கங்க அந்த ஒரு ரேஷஸ் இருக்கும். நம்மளுக்கு வந்து இந்த அரிக்கிற மாதிரி ஒரு ரேஷஸ் வந்து வரும். சிக்கன் பாக்ஸ் வந்த பாரு. சரியா? அரிப்பு, சொறி இந்த மாதிரிலாம் வரக்கூடியது இதுல. ஓகே. அடுத்து நம்ம ஃபைனலா இதுல பார்க்கக்கூடியது ரேபிஸ். இப்ப ரீசெண்டா இந்தியால ரொம்ப ஒரு ஹாட் டாபிக் அப்படின்னாலே இந்த ரேபிஸ் தான். நாய்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பட் நாய்களை மட்டும் இல்ல, பாதிக்கப்பட்ட எந்த விலங்கும் நம்மளுக்கு அடிச்சாலும் டேஞ்சரஸ் நம்மளுக்கு. ஏன்னா அது வழியா நம்மளுக்கு என்ன வரும்னா வைரஸ் வந்துடும். ரேபிஸ் வெரி டேஞ்சரஸ் டிசீஸ். சரியா? இது உடனே என்ன பண்ணும்னா, இதுல பாத்தீங்கன்னா நம்ம அவங்க அந்த அந்த நாய் வந்து கடிச்ச உடனே, ஏன்னா பிளட்டு கூட சேர்ந்துரும். நம்ம கடிக்கும் போது உடம்புல பிளட் அதுல சேர்ந்துருது அந்த டக்குன்னு அந்த வைரஸ். அந்த வைரஸ் உடனே என்ன பண்ணும், நம்மளுடைய மூளையை போய் பாதிக்கும், பிரெயினை போய் பாதிக்கும். அவர் தானே நம்மளுக்கு எல்லாமே. இவர் தானே. இவர் செயல்ல இருந்தாதான் எல்லாமே. இவர் செயல் இல்லைன்னா உடம்பு பார்ட்ஸே வேலை பண்ணாலும் நோ யூஸ். அப்படிதானே? ஸோ அந்த வைரஸ் வந்து எங்க போய் அஃபெக்ட் பண்ணுதுன்னா பிரெயினை போய் அஃபெக்ட் பண்ணுது. சரியா? அப்புறம் ரொம்ப இதை கேட்கறதுக்கே பயமா தான் இருக்கு. அப்படின்னா ரைட். அப்புறம் இன்னொரு வார்த்தையும் இதுல நம்ம ரேபிஸ், இப்ப இதே நம்ம சொன்னோம் லைக் டாக் மட்டும் இல்ல, எந்த ஒரு பாதிக்கப்பட்ட அனிமல் கடிச்சாலும் வரும் அப்படின்னா இந்த வைரஸ் மூளையை போய் பாதிக்கு. மேலும் அதோடைய பயங்கரமான அறிகுறிகளை இன்னொன்னு என்னன்னா தண்ணீரை பார்த்து பயம், நீரை பார்த்து பயம், நீர் மீதான பயம். ஏன்னா பொதுவா நீங்க நாய்களை பாத்தீங்கன்னா நாய்களுக்கு வந்து தண்ணி, நீர் பிடிக்காது. பார்த்துருப்பீங்களே. அஹ்? இந்த தண்ணீர் மீதான பயத்தை ஹைட்ரோபோபியா அப்படிம்பாங்க. ஹைட்ரோ அப்படின்னா வாட்டர் அப்படின்னு அர்த்தம். சரியா? அதனால இதுக்கு ஒரு பேரு போபியா அப்படின்னா பயம் அப்படின்னு அர்த்தம். சோ இதால அந்த ரேபிஸ் இதால வரக்கூடியல அறிகுறிகளை பார்த்தீங்கன்னா ஹைட்ரோபோபியா அப்படிங்கறத ஒரு சிம்டம்ஸ் தான் சொல்லுவாங்க. புக்ல சொல்லியிருக்காங்க. தட் இஸ் நீர் மீதான பயம், எக்ஸ்ட்ரீம் ஃபியர் ஆஃப் வாட்டர். சரியா? இதெல்லாம் இந்த யூனிட்ல உண்டான இது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இது வரைக்கும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை நான் வந்து டிசீசஸ் கண்ணுலேருந்து ஆரம்பிச்சு வைரல் அப்புறம் பாக்டீரியாவுடைய எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். ரைட்டா? அது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். அப்போ நமக்கு வந்து நல்லா ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுல இருந்து தற்காத்து கொள்ளணும். ஏன்னா மூளை, லிவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ். லங்ஸ் எல்லாம், நுரையீரல், கல்லீரல், மூளை எல்லாமே இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் தானே. அது பாதிக்கப்படலாமா? அப்ப நீங்க சுத்தமா இருக்கணும். உங்களை சுத்தி இருக்கக்கூடிய இடத்த சுத்தமாக்கணும். மற்றவங்களையும் சுத்தமா வைக்கிறதுக்கு நீங்க அவேர்னஸ் கொடுக்கணும். உங்க தங்கச்சிக்கோ தம்பிக்கோ அம்மா அப்பாட்டே நீங்க சொல்லணும், இப்படி இருங்க, இதை வேண்டாம், வேஸ்டான பொருளை ரிமூவ் பண்ணுங்க அப்படிங்கறது நீங்க சொல்லணும். ஓகே, இதுதான் இந்த யூனிட்டோடைய இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம டெஸ்ட்டுக்கு போலாமா? ரெடியா இருக்கீங்களா? ஓகே, நான் பஸ் கொஸ்டினை ஷேர் பண்றேன். ஒரே நிமிஷம். இன்னைக்கு டெஸ்ட் நம்பர் 6 அடுதுண்ணா. ஓகே, இன்னைக்கு டேட்டு போட்டுக்கோங்க. எம்சிக்யூ டெஸ்ட் நம்பர் 6. ஏன்னா 6 யூனிட், இந்த யூனிட் தான் நம்ம டெஸ்ட் வைக்கிறோம். தட் இஸ் ஹெல்த் அண்ட் ஹைஜீன். உங்க அடுத்த வாரத்துக்கு எக்ஸாம் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். இன்னைக்கு நீங்க பாக்குற ஒன் வேர்டு உடல் நலமும் சுகாதாரமும். ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் காஸ் பை விட்டமின் சி டெபிசியன்சி. ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஒரு சிக்ஸர் பால் மாதிரி தான். அப்படிதானே? கீழ்கண்டவற்றுள் வைட்டமின் சி குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது? பருசலைவா, ஈறுகள இரத்த கசிவா, புறத்திசு நோயா, காலராவா? எல்லா கொஸ்டினுக்கும் ஒரு 50 டு 1 செகண்ட், சரி 1 மினிட் டைம். அதனால டைமர் ஆன் பண்ணிட்டேன். விச் ஆர் த ஃபாலோயிங் வைட்டமின் சி குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது? பற்சிதைவு, டூத் டிகே, ப்ளீடிங் கம்ஸ், பெரிட்டோனிட்டிஸ், அப்புறம் காலரா. முப்பது செகண்ட்ஸ் இருக்குப்பா. 30 செகண்ட்ஸ் இருக்கு இந்த கொஸ்டின் முடியாது. 1 மினிட் ஆனவுடனே அடுத்த கொஸ்டின் போயிடும். ஓகே, 10 செகண்ட்ஸ் இருக்குப்பா. .
த்ரீ, டூ, ஒன். எஸ். கொஸ்டின் டைம் முடிஞ்சது. ரெண்டாவது கொஸ்டின் போலாம். இதான் ரெண்டாவது கொஸ்டின். டைமர் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிசீசஸ் காஸ் பை பாக்டீரியா இன் த டீத்? கீழ்கண்டவற்றுள் பற்கள் காணப்படும் பாக்டீரியாக்களால் ஏற்படும் நோய் எது? ஈறுகளில் இரத்த கசிவு, புரதச்சு நோய், பற்சிதைவு, மாலைக்கண் நோய். ப்ளீடிங் கம், பெரியடனிஸ், அப்புறம் டூத் டிகே, அப்புறம் நைட் பிளைண்ட்னஸ். டீத்ல பாக்டீரியா வந்ததுன்னா இந்த நோய் ஏற்படுது. 30 செகண்ட்ஸ் இருக்கு. செவன் செகண்ட்ஸ் இருக்கு. ஓகே, 1 மினிட் ஆயிடுது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நைட் பிளைண்ட்னஸ் இஸ் டிசீஸ் காஸ் பை த லேக் ஆஃப் விச் விட்டமின்? மாலைக்கண் நோய் அப்படின்னு பார்த்தோம். எந்த வைட்டமின் குறைபாடால ஏற்படும்? வைட்டமின் ஏ, பி, டி, இ. எது? தேர்ட்டீன் செகண்ட்ஸ் இருக்கு. ஓகே, டைம் முடிந்து விட்டது. ஓகே, ஃபோர்த் கொஸ்டின் போலாம். வாட் இஸ் அனதர் நேம் ஃபார் கான்ஜுகிட்டிவிட்டிஸ்? அதாவது இளம் சிவப்பு கண் நோய் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, விழி வெண்படல அலர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதோட இன்னொரு பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. தமிழ்ல கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இங்கிலீஷ்ல உள்ளவங்களுக்கு யோசிச்சு பாருங்க. பிங்க் ஐ, பிளாக் ஐ, ஒயிட் ஐ, ரெட் ஐ. இளம் சிவப்பு கண் நோய், கருப்பு கண் நோய், வெள்ளை கண் நோய், சிவப்பு கண் நோய். ரொம்ப ஈஸி தான் அந்த முன்னாடி. இதுக்கு வந்து 1 மினிட் கூட தேவைப்படாது. ஸோ 40 செகண்ட்ஸ் நம்ம முடிச்சிடலாம் இந்த கொஸ்டினுக்கு. ஓகே, நம்ம 40 செகண்ட்ஸ் முடிச்சோன்னா அடுத்த கொஸ்டின் போகலாம். பட் இந்த வார்த்தையை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நடத்தினதுக்கு அப்புறம் உங்களுக்கு கிளாரிட்டி வந்திருக்கும். ஓகே, கான்ஜுகேட்டிவ்ஸ்னா என்னன்னு தெரியும். இளஞ்சிவப்பு கண் நோய் தமிழ்ல உள்ளவங்களுக்கு ஈஸி. அந்த பேரு நமக்கு வந்து விழி வெண்பட அழற்சி அப்படின்னா என்னன்னு தெரியும். பட் எக்ஸாம்ல யோசிச்சு பார்க்கணும்ல. ஓகே, ரைட். அஞ்சாவது கொஸ்டின் போலாம். டியூபர்குலோசிஸ் இஸ் காஸ்ட் பை விச் பாக்டீரியம்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்னோட, அடிக்கடி கேட்கக்கூடிய ஒன்னோடு. காச நோய் எந்த பாக்டீரியாவில் ஏற்படுகிறது? சால்மோனா டைபி, விப்ரியோ காலரே, மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலே, வாரிசெல்லா ஜோஸ்டர் வைரஸ். டியூபி, டியூபர்குலோசிஸ் அப்படி டிபி அப்படிங்கிறது எதனால வருது? தேர்ட்டி செகண்ட்ஸ் இருக்கு. டைம் முடிய போகுதுப்பா. 1 மினிட் முடிய போகுது. எஸ், 1 மினிட் முடிஞ்சுட்டு இப்போ ஆறாவது கொஸ்டின் போகலாம். வாட் இஸ் த மெயின் மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் காலரா? காலரா நோய் பரவக்கூடிய முக்கிய வழிமுறை எது? இது மூலயமா ஈஸியா பரவிடும். பாதிக்கப்பட்ட விலங்கியோடைய கடி, அசுத்தமான உணவு மற்றும் நீர், ஊசிகளை பகிர்ந்து கொள்வது, அசுத்தமான காற்று அல்லது நீண்ட தொடர்பு, கண்டாமினேட் ஏர் ஆர் ப்ரொலாங்கட் கான்டாக்ட், கண்டாமினேட் ஃபுட் ஆர் வாட்டர்,
ஷேரிங் நீடில்ஸ், பைட் ஆஃப் இன்ஃபெக்டட் அனிமல். இது ஏதோ ஒண்ணு வழியா காலரா ஈஸியா பரவும். எந்த ஒண்ணு? 15 செகண்ட்ஸ் இருக்கு. ஓகே, டைம் முடிந்து விட்டது. இப்போ நம்ம வந்து 7வது கொஸ்டின் போலாம். வாட் இஸ் த சிம்டம் ஆஃப் டைபாய்டு? டைபாய்டு நோயோட அறிகுறி என்ன? ரேஷஸ் ஆன் த அப்டாமன், பிளடி ஸ்பிட்டிங், வாமிட்டிங் அண்ட் சிவியர் டயரியா, அப்புறம் ஹைட்ரோபோபியா, அடிவயிற்றில் தடிப்புகள், டைபாய்டு சொல்றோம், சளியுடன் ரத்தம், வாந்தி மற்றும் கடுமையான வயிற்றுப்போக்கு, ஹைட்ரோபோபியா. 35 செகண்ட்ஸ் இருக்குப்பா. 35 வினாடிகள் இருக்கு. 10 செகண்ட்ஸ் இருக்கு. எஸ், முடிஞ்சிச்சு. டைம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். 8வது கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ டைப் ஆஃப் ஹெப்படைட்டிஸ் வைரஸ்? கீழொன்று ஹெப்படைட்டிஸ் வைரஸ் வகை அல்லாது எது? ஏ, எஃப், டி, சி. ஹெப்படைட்டிஸ் ஏவா, எஃப்ஆ, டியா, சியா? ஓகே, ரைட். டைம் முடிந்து விட்டது. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். 9வது கொஸ்டின். சிக்கன் பாக்ஸ் இஸ் காஸ்ட் பை விச் வைரஸ்? வேரிசெல்லா, ஜோஸ்டர் வைரஸ், ஹெப்படைட்டிஸ் வைரஸ், சால்மோனா டைபி, விப்ரியோ காலரே. சின்னம்மை நோய் எந்த வைரஸால் ஏற்படுகிறது? ஆனது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதனால தான் நான் அந்த எக்ஸாமுக்கு ஏத்தாப்புல தான் எடுத்திருக்கேன். இந்த இம்பார்ட்டன்ட் ஒன்னோட கேட்பாங்க. தேர்ட்டி செகண்ட்ஸ் இருக்கு இந்த கொஸ்டினுக்கு. இதை முடிச்சோன்னா அடுத்த லாஸ்ட் கொஸ்டின் நம்ம போயிடலாம். 10வது ஒன் வேர்டு போயிடலாம். டென் செகண்ட்ஸ் இருக்குப்பா. 10 வினாடிகள் இருக்கிறது. ஓகே, டைம் முடிந்து விட்டது. இதுக்கும் நம்ம லாஸ்ட் கொஸ்டின் போலாம். இதுதான் லாஸ்ட் கொஸ்டின். ரொம்ப ஈஸியான ஒன். வாட் இஸ் த நேம் ஃபார் த எக்ஸ்ட்ரீம் ஃபியர் ஆஃப் வாட்டர் விச் இஸ் அ சிம்டம் ஆஃப் ரேபீஸ்? அதாவது நீரை கண்டு பயம் அப்படின்னு தெரியும். இது ரேபீஸ் நோயோட ஒரு அறிகுறி. அதன் பெயர் என்ன? ஹைட்ரோபோபியா, ஏரோபோபியா, கிளாஸ்ட்ரோபோபியா, ஆக்ரோபோபியா? ரொம்ப ஈஸி தான் என்ன? ஓகே, குட். ஸோ இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, டிசீசஸ் பார்த்தோம் கண்ணில். அப்புறம் போன கிளாஸை பார்த்தா பற்களை லேசாக ரீகால் பண்ணோம். வைரல் டிசீஸ் பார்த்தோம். அப்புறம் பேக்டீரியல் டிசீஸ் பார்த்தோம். ரேபீஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். டைபாய்டு, காலரா எல்லாத்தையும். சின்னம்மை, சிக்கன் பாக்ஸ் எல்லாத்தையும். ஒவ்வொரு நோய்களையும் எந்தெந்த வைரஸ் உருவாக்குதுன்னு பாருங்க. அப்புறம் இந்த நோய்கள் பரவதுக்கு என்ன மாதிரி மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், அந்த தண்ணி இல்லை வாட்டர், உணவு, ஏர், இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, அது ரொம்ப முக்கியம். அப்புறம் சிம்டம்ஸும் லேசாக தெரிஞ்சு வச்சுக்கணும். என்ன இது வந்தால் என்ன சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதெல்லாம் கேட்பாங்க. கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். இந்த சிம்டம்ஸ் வந்து என்ன நோய், இந்த இந்த நோயை எந்த வைரஸ் உருவாக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட். நீரை கண்டு பயம் அப்படிங்கிறது இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு.
இது கிளியர் ஆயிட்டா? ஸோ இதுதான் இன்னைக்கு. எதுவும் டவுட் இருக்கா இன்னைக்கு? டவுட் இருக்காப்பா? டவுட் இல்லைங்களா? ஸ்டார்ட் சரி. பண்ணிடலாம் சார். எஸ். கிளாஸை நிறைச்சத. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.